ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதியோட அம்மா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சில போஸ்ட்டு ப்ளஸ் சில வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்வதிக்கு ஆதரவாக தாங்க வச்சுருக்காங்க. அவங்க இன்ஸ்டா போஸ்ட்டு அந்த சீன் வச்சதில் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, வந்தவன் போனவனை வாழ வச்சான், இனி வாழ்ந்து காட்ட போகிறேன், வாயை மூடி கவனி. ஸோ இப்படின்ற ஒரு வாசகம் அடங்கிய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருந்த ஒரு சில இன்சிடென்ட்லாம் வந்து வீடியோவாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று வருது. அதில் பார்த்தீங்கன்னா கண்ணீரில் கரையும் உந்தன் கனவுகள் ஏனோன்று தொடங்குற அந்த சாங் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சாங் வந்து டெடிகேட்டட் டு ஆல் உமன் சொல்லிட்டு ஒரு வாசகம் அடங்கியிருக்கு. ஸோ அதில் வர பார்வதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேவாக இருக்காங்க. அவங்க பண்ண காரியங்கள் எல்லாமே பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு சாங்குமே உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும். அந்த சாங் கேட்டோன்னே உண்மையாகவே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபீலிங்காக ஆகிடுச்சு எனக்குமே. நீங்கள் டைம் இருந்தால் கேட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் எ ரியல் வின்னர் ஆஃப் BB9. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து போஸ்ட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. உண்மையாகவே அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த மாதிரி ஒரு பொண்ணை அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. இன்னொரு கிளிப்பிங்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பார்வதி கண்ணில் அடிபட்ட உடனே பிக் பாஸ் கேட்பார், உங்களால் விளையாட முடியுமான்னு. என்னால் விளையாட முடியும் பாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லும்போது உண்மையாகவே கண் கலங்க வைக்கிந்தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வார்த்தைகள் வந்து அங்கே நிறையவே இருக்குது. என்னென்னா, ஹிஸ்ட்ரி வில் ஃபார் எவர் ரிமெம்பர் பிக் பாஸ் 9 ஆஸ் விஜே பார்வதி சீசன் 90 days ஆஃப் கண்டென்ட் மேக்கர் 1 vs ஆல் இன்க்ளூடிங் சேனல். ஸோ இந்த மாதிரி ஒரு வாசகம் இருக்குது. 90 days ஆஃப் பார்வதிசம் அப்படின்னு இருக்குது. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஃபேன்ஸ் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவை இப்போ அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது உண்மையாகவே ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு கவனம் இருக்குது எல்லாராலும் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவை கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதை விட அதிகமாக பாசிட்டிவை கிரியேட் பண்ணியிருக்காங்க தான் தோணுது. ஸோ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே அந்த 24 hours போனாங்க இல்லைங்களா அந்த டாஸ்கில் ஜெயித்தோடனே. ஸோ அப்போ சொல்லியிருக்காங்க, பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம், அவங்கள போய் அடிச்சிருக்கணும், அப்படி சொல்லியிருக்கணும் இப்படி சொல்லணும். ஆனால் அவங்க ஒரு ஜென்யூனான ஒரு மதராக தாங்க பண்ணியிருப்பாங்க. உள்ளே போய் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தமிழ் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இந்த ஏஜ்லேயும் பாட்டு பாடுறாங்க. நிறைய விஷயங்களை நிறைய வந்து தமிழ் உச்சரிப்புகளை அழகாக சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாசுக்காக தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா 29 வயசு ஆயிடுச்சு பார்வதிக்கு. இப்போ போய் வந்து அவங்க அடிச்சியோ திட்டியோ சொன்ன வச்சுக்க, அது பிக் பாஸ் டீம் எப்படி வந்து திருச்சி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்குமே. ஸோ அதெல்லாம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் வந்தாங்க. என்ன பொறுத்தளவு உள்ளே போனோடனே எந்த அளவுக்கு சொல்லணுமோ ஒரு மெச்சூர்டான ஒரு குழந்தைக்கு அந்த அளவுக்கு தான் சொல்லிட்டு வந்தாங்கன்னு சொல்லணும். அவங்க மேலே வந்து இன்னுமே ஒரு சிலர் வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க திட்டல, அவங்க பொண்ணு அந்த அளவுக்கு வளர்த்து வச்சுறான்னு சொன்னாங்க. உண்மையாகவே அவங்க வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நடந்து தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாட்டில் செய்யாதது அவங்க செஞ்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டைம் கிடைச்சாலே போதும், நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு லவ்வர்ஸாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே வந்து உள்ளே இருக்காங்க. பட் என்னன்னா கேமரா மறந்துட்டு அவங்க பண்ணிட்டாங்க. அதுதான் ஒன்று. என்னன்னா அவங்க ரியலாக வாழ்ந்தாங்க தான் சொல்லணும். மற்றவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ வாழ்ந்ததால் அவங்களுடைய ஒரு சில கேரக்டர் வந்து சில பேருக்கு தப்பாக தோணுது. அவங்க தப்பும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து அதுக்காக அவங்களையே வந்து குறை சொல்லின்னு இருக்க முடியாது இல்லையா? தப்பை திருந்திட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்கள மாற்றிக்கணும், மன்னிச்சு ஏற்றுக்கணும். அதை தான் அவங்க அம்மாவும் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அவங்க அம்மா வச்சிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது பார்வதிக்கும், பார்வதி ஃபேன்ஸுக்கும். ஸோ டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.